السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறுகிற இந்த வகுப்பிலே, மார்க்க நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்கள் என்ற ஒரு தலைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு துஆக்கள் சம்பந்தமான பல்வேறு சட்டதிட்டங்களை பற்றி நாம் விரிவாக பேசுகிற ஒரு தலைப்பு இல்லை என்றாலும், துஆக்கள் அல்லது பிரார்த்தனைகள் அப்படின்றா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் என்ன என்பதையும், பிரார்த்தனைகளுக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நேரம், அதனுடைய முக்கியத்துவம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது போன்ற விஷயங்களையும் இந்த தலைப்பிலே பேசலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக துஆ என்று நம்ம சொல்லுவோம். இந்த துஆ அல்லது பிரார்த்தனை என்று சொல்வது ஒரு வணக்கம் என்பதை நாம் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த மனித சமூகத்தை அவர்கள் எனக்கு இபாதத்து செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டார்கள். மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காக, இபாதத்து செய்வதற்காக படைக்கப்பட்டவங்க. அப்ப இந்த துஆ என்பது ஒரு இபாதத் அப்படின்னு சொன்னா, நமக்கு நினைச்சா அல்லது தேவை வந்தா அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், அல்லது நம்மளால எதிர்கொள்ள முடியாத விஷயங்களை அல்லாஹ் கிட்ட கேட்டா போதும், அல்லது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லது பிரார்த்தனை செய்தால் போதும் என்று நாம் நினைக்கிற ஒரு விஷயம் அல்ல. இந்த துஆ என்கிற இந்த வணக்கம் வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் ஒரு மூமினுக்கு தேவையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனன் திருமிதியில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்றால் அதுதான் இபாதா, வணக்கமாகும். அப்போ ஒரு துஆ வணக்கம்டா, அல்லாஹ்வை வணங்குறது தான் நம்மளோட டியூட்டியே. அப்ப அந்த வணக்கம் என்பது எந்த நிலையிலும் ஒரு மூமின் கைவிட்டு விடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதை சொல்லி போட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாங்க, வகால கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். நீங்கள் என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். இந்த இடத்துல உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அஸ்தஜிப் அந்த பாவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்கும்.
இதுக்கு சொல்லுவாங்க ஜவாபு ஷர்த்னு சொல்லுவாங்க. ஏதாவது நஹு படிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை அழைத்தால் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். விளங்குதா? அல்லாஹ் சொல்றா, நீங்கள் என்னை அழைக்கின்ற போது உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் எனக்கு வழிபடுவதை பெருமையாக கொள்கிறார்களோ, எனக்கு வழிபடுவதில் பெருமை அடிக்கிறார்களோ, சயத்ஹுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்திலே அவர்கள் இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள். நரகத்தில் நுழைகிறதே ஒரு இழிவுதான். அல்லாஹ் சொல்றான், நரகத்திலே அவர்கள் கேவலமானவர்களாக நுழைவார்கள். சூரா அல் காஃபிர் 60வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறான். இது முதலாவது விஷயம். அப்ப துஆ என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறதுன்றதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக் கொள்ளணும். இபாதத்தில் இருந்து ஒரு அடியான் எந்த வினாடியிலும் அவன் என்ன செய்யலாது, ஒதுங்க முடியாது. இந்த துஆ என்பது மொழியில அந்நிதா, அழைக்கிறது என்று அர்த்தம், அல்லது பிரார்த்தனை செய்வது என்று அர்த்தம். சலான்னு சொல்றதும் ஒரு துஆ தான். தொழுகை நம்ம சொல்லுவோம், அதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிரேயர். பிரேயர் என்ன அர்த்தம்? பிரார்த்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அதோட உண்மையான அர்த்தம் அதான். தொழுகை என்ற வணக்கத்துக்கும் துஆ என்று சொல்லப்படும். இந்த துஆ என்பதை அப்துல் ரஹ்மான் நாசிர் அஸ்-சாதி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய அல் கவாயிதுல் ஹிசான் என்ற கிதாபுல சொல்றாங்க, குல்லு மா வரத ஃபில் குர்ஆனி மினல் அம்ரி பித்துஆ, துஆ செய்யுமாறு ஏவப்படுகின்ற குர்ஆனில் வரக்கூடிய எல்லா வசனங்களும் வன் நஹி அன் துஆஇ கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று வரக்கூடியது. ஒண்ணே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு வாரது, ரெண்டாவது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள் என்று வரக்கூடிய அனைத்துமே இபாதத்து. ரெண்டுமே செய்யக்கூடாது. ஒன்று துஆ செய்ய வேண்டும், இன்னொன்னு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் அழைக்க கூடாது என்று வரக்கூடியது. வஸ்ஸனாய் அலா தாயின், துஆ செய்பவர்களை புகழ்ந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த ரெண்டும் இரண்டு வகையான துஆக்களாக கருதப்படும். ஒன்று யத்தனாவலு துஆ அல் மஸ்அலா, ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. மஸ்அலான சுஆல், யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தான்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு கொள்ளுன்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துன்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னோட ஒரு நெருக்கமான உறவாடக்கூடியவனாக என் ஆக்கு, என் வாழ்க்கையை விசாலப்படுத்து, என்னுடைய பெற்றோர்களை மன்னின்னு அல்லாஹ் இடத்துல இதெல்லாம் கேட்கிறோமே, இவை எல்லாமே அல் மஸ்அலா, இதுவும் துஆ தான். இரண்டாவது இருக்குது துஆ உல் இபாதா, அதாவது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட துஆ. தொழுகை நாம் அதில் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், நோன்பு அதன் மூலம் அல்லாஹ் இடத்துல கூலிய எதிர்பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், இதுவும் ஒரு துஆ இபாதத்து தான். அப்ப ரெண்டு வகையான துஆக்கள் இருக்குது. இது விரிவா பேசப்பட வேண்டிய விஷயம், சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவைப்படும் போது நாங்க விரிவா பேசுவோம். இப்ப நாங்க சொன்னமே துஆவுல் இபாதாண்டு, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றை படிச்ச நேரத்துல நாங்க ஒரு குர்ஆன் வசனம் படிச்சோம். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, ஹல் தஸ்மஊனகும் இது ததுஊன், நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கிற நேரத்தில் அவைகள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுக்குதா, கேக்குதா, அல்லது உங்களுக்கு நன்மை செய்தா தீங்கு செய்தாண்டு இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அவங்க அந்த சிலைகளை வணங்கினாங்கன்ற அர்த்தம் என்ன? அந்த சிலைகளை அவர்களது தேவையை நிறைவேற்றும் என்று நம்பினார்கள். இபாதத், அந்த சிலைகள் தமக்கு உதவி செய்யும் என்று நம்பினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி, இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவங்களுக்கு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். வயகூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவைகளெல்லாம் எங்களுக்காக பரிந்து பேசும், நெருக்கி வைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், யஅபுதூன், வணங்குறாங்கன்னு சொல்றான். அப்ப இந்த வகையான அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது என்பது செய்யக்கூடாத ஒன்று. அல்லாஹு தஆலா அதை இபாதத், அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்கிறான். ஏராளமான இடங்கள்ல இந்த வசனங்களை நாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பார்க்கணும், இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா
உதவி தேடுதல் என்ற அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா இதை பயன்படுத்துறான். உதுஉ வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். குர்ஆன்ல ஒரு வசனத்தை நீங்க கொண்டு வாங்க, நீ உங்களால கொண்டு வர முடியாது, அதுக்காக உங்களுடைய கூட்டாளிகளை எல்லாம் கூப்பிடுங்க, உங்களால முடிஞ்சா கொண்டு வாங்க, அலையுங்கள் என்று அவர்களை உதவிக்கு அழைக்குமாறு அல்லாஹ் சொல்றான். அப்ப துஆ என்பது உதவிக்கு அழைத்தல் என்ற அர்த்தத்திலையும் அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் துஆன்னு சொல்றான். குர்ஆன்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அல்லாஹ் சொல்றான் தஅவாஹும் ஃபீஹா, அதிலே அவர்களது அழைப்பு எப்படி இருக்கின்றா, சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் என்று சொல்வார்கள். அப்ப அந்த இடத்திலேயும் அல்லாஹு தஆலா துஆ என்று பயன்படுத்துறான். நிதா அழைப்பு என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் பயன்படுத்துறான். சூரா இஸ்ரால யௌம யதுஊஹும், அவர்கள் அன்றைய தினத்திலே அல்லாஹ்வை அழைப்பார்கள். ஃபயஸ்தஜீபூன பிஹம்தி, அல்லாஹு தஆலா சூரா இஸ்ரால இதை சொல்றான். இதே மாதிரி நாம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அழைப்பது, அவனை துதிப்பதுக்கும் அல்லாஹ் சொல்றான். குல் உதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அவனை பெயர் சொல்லி சொல்லுங்க அல்லது ரஹ்மான் என்று சொல்லுங்கள், நீங்கள் எந்த பெயரை அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அப்ப இதெல்லாம் துஆ என்பது குர்ஆனிலே பல அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதற்கான இரண்டாவது சுருக்கம். விரிவா சொல்ல இயலாது, சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்று சொன்னாலே அது ஒரு இபாதத் தான். அல்லாஹு தஆலா நீங்க அல்லாஹ்வை அழைங்க என்று சொல்றான். அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்க கூடாது என்றும் சொல்கிறான். குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரத்துல் பக்ரால 186வது வசனத்திலே அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுமாறு அடியார்களை தூண்டுகிறான். எப்படி தூண்டுறான்? வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் விசாரித்தால் கேட்டால், ஃபஇன்னி கரீபுன், நான் மிக அண்மையிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், ஒருவன் என்னை அழைக்கிற போது அந்த அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி, எனவே அடியார்கள் நான் அவர்களை அழைக்கிறேன் பாருங்க, என்ன வணங்குறதுக்காக வேண்டி, அதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும், என்னுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். வல் யுமினு பி, அவர்கள் என்னை ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல துஆ செய்ய சொல்றான், என்ன அழைங்கன்றான், என்ன கூப்பிடுங்கன்றான். அப்ப இந்த இபாதத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் அழைக்கிறடா என்ன, நாங்க ஒவ்வொரு உதாரணமா இன்னைக்கு இஷாவுல இன்றைய தொழுகையில மரியமுடைய முக்கியமான ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க. அழகான ஒரு வசனம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடைக்குதுன்னு சொன்னதுல, யா அல்லாஹ் எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், அல்லாஹ் இடத்துல தான் என்ன செய்யறாங்க, உரையாடுறாங்க. ஒரு அடியான பொறுத்தவரையும் அவன் நினைக்கிற பெரிய விஷயத்துக்கு தான் அல்லாஹ்ட்ட போகணும். சில ஆட்கள் அடிக்கடி சில உலமாக்கள் சொல்லுவாங்க பயான்ல, ஒரு ஆள் வீடு கட்டணும், அவர்கிட்ட அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவை. 9 லட்ச ரூபா அவர் கையில் இருக்குது. அல்லாஹ்ட்ட எப்படி சொல்லுவார், யா அல்லாஹ் ஒரு மாதிரி 9 லட்ச ரூபாய் நான் சேர்த்துட்டேன், 1 லட்ச ரூபாய் நீ தான் தரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இவர் நினைக்கிறார், இந்த 9 லட்சத்தை இல்லாடி அரைவாசி ஏண்ட காசு, இதுக்கு அல்லாஹ்க்கு சம்பந்தம் இல்லை, யா அல்லாஹ் 1 லட்ச ரூபாய் தானே, அது ஒன்னால தரையில்லாத மாதிரி. அப்படி அல்ல, எல்லாம் அவன் தான் தாரான். ஒரு செருப்பினுடைய வார் அருந்தால் கூட அல்லாஹ்விடத்துல கேட்கணும்டா, அல்லாஹ்விடத்துல இது சின்ன விஷயம், இதை நான் பார்த்துக்கொள்றேன், இது எனக்கும் வைஃபுக்குள்ள பிரச்சனை தானே, இதெல்லாம் போய் அல்லாஹ் கிட்ட சொல்லணுமான்னு நினைக்கப்படாது. நாம அழைக்கிறது ரப்புல் ஆலமீன், மறந்துடாதீங்க. நம்மட சின்ன பெரிய ஒவ்வொரு அன்றாட நடவடிக்கையில் உள்ள விஷயங்களை அல்லாஹ்விடத்துல சொல்லணும். அல்லாஹ் எனக்கும் என் மனைவிக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டியா அல்லாஹ், நீ சமாதானப்படுத்தியா அல்லாஹ், என் குழந்தைகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா அல்லாஹ், இதை நீ சீர்படுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் இன்று நான் ஒரு வியாபாரத்தை தொடங்க போறேன், யா அல்லாஹ் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு விஷயத்தை செய்யணும்டா அல்லாஹ் இடத்துல தவக்குல் வைங்க. நாங்க இதெல்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அது மாத்திரம் அல்ல, நாங்க இந்த தலைப்புல முக்கியமான விஷயம் பார்க்க போறோம், சந்தர்ப்பங்கள். ஒருவன் நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறான், பிரச்சனையான ஒரு சந்தர்ப்பம், என்ன செய்யறே தெரியல. அல்லாஹ் கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு, ஒரு நிற்கதியான நிலையில இருந்து கொண்டு ஒருவன் அல்லாஹ்வை அழைக்கிற போது, அவன் முஸ்லீம் ஆகிக்கலாம் காபிர் ஆகிக்கலாம். இங்க அல்லாஹ் முஸ்லீம்னு சொல்லல, இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், காபிர்கள்
கடல்ல போய் மாட்டிக்கிட்டா இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிறார்கள், அல்லாஹ் காப்பாத்துறான். இது முஸ்லிம் காஃபிர் அல்ல. அல்லாஹ் சொல்றான், அம்மன் யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த். நிற்கதியான நிலையில் இருந்து கொண்டு ஒருவன் அல்லாஹ்வை அழைக்கிற போது அவனுடைய துன்பத்தை அவனை விட்டு நீக்கிவிட்டு இந்த பூமியிலே அவனை ஒரு பிரதிநிதியாக ஆக்கக்கூடியவன் இலாஹுன் மஅல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தர் இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா இக்கட்டான ஒரு நிலைமையில யா அல்லாஹ் என்ன நீதான் காப்பாற்றணும், அப்பையும் பார்க்கிறது காப்பாற்றுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லையே. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டு என்ன நடக்க போகுது? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால பின்னால படை, முன்னால கடல், பின்னாலே சாவு, முன்னாலே சாவு. கூட வந்த பனூ இஸ்ராயீல் என்ன சொன்னாங்க? யா மூசா இன்னா லமுத்ரகூன், மூசாவே முடிஞ்சு போச்சு நம்ம நிலைமை. அல்லாஹ்வுடைய அந்த நபி என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ் இன்ன மஇ ரப்பினா, என்னோடு என்னுடைய அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். காட்டினானா இல்லையா? அப்ப நிர்பந்தமான இக்கட்டான சூழ்நிலைகள்ல நீங்க அல்லாஹ்வை அழைச்சா இல்லையே, இது துஆ ஏத்துக்கொள்ளப்படுற நேரத்தில் இவன் கேட்கலையேன்னு அல்லாஹ் விடுவானா? இல்ல. எந்த காஃபிர் கூப்பிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நேரத்துக்கு அவனுக்கு பதில் சொல்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சூரா அன்-நம்ல் 62வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் தன்னை அழைக்குமாறு சொல்கிறான். இதே மாதிரி நாம ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம், வஸ்பிர் நஃப்ஸக், உம்முடைய நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, அவர்களோடு நீங்கள் இருங்கள். யாரோடு? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கிறார்களே, அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் இருங்கள். நாம காலையிலையும் மாலையிலையும் மூமின்கள் அல்லாஹ்வை அழைக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். பிரார்த்தனை என்பது இபாதத். அந்த இபாதத் தொழுகையாக இருக்கலாம், அந்த இபாதத் ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம், அந்த இபாதத் நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னின்னு சொல்ல இஸ்திக்ஃபாராக இருக்கலாம், நீங்க செய்யற தௌபாவாக இருக்கலாம், நீங்க செய்யற தர்மங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிறார்கள். யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய முகத்தை தான் அவர்கள் நாடுகிறார்கள், இக்லாஸா இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு சீன் காட்டுறதுக்கு, முகஸ்துதிக்காக, பிறருடைய பாராட்டுக்காக இல்ல, அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி அவர்கள் அழைக்கிறார்களே, அந்த பிரார்த்திப்பவர்களோடு நீங்கள் இருங்கள். வலா தஉத் ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டும் உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கைக்காக நீங்க அவங்களை விட்டு போட்டு பொருளாதாரத்துக்கு பின்னால போகாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய 28வது வசனத்தில் சொல்றான். இதே மாதிரி நீங்க சூரத்துல் ஆராஃப்ல பார்க்கலாம், வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ஏராளமான இடங்கள்ல பார்க்கிறோம். இதை நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? அமல் செஞ்சாங்க. நபிமார்களது பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலையும் பார்க்கலாம். உதாரணமா நூஹ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அம்பியால 76 77ல, வனாதா இத் நாதா வனூஹன் இத் நாதா மின் கபல், நூஹ் நம்மை அழைத்தார். எப்படி அழைத்தார்? ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருக்கு பதில் சொன்னோம். அது மாத்திரமல்ல, ஃபனஜ்ஜைனாஹு வ அஹ்லஹு மினல் குரபில் அதீம், மகத்தான அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம், அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தோம். வ நஸர்னாஹு மினல் கௌமில் லதீன கஸபு பிஆயாத்தினா, எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து நூஹை நிராகரித்தார்களோ அவர்களுடைய விஷயத்திலே நாம் நூஹுக்கு உதவி செய்தோம். இன்னஹும் கானூ கௌம சூ, மோசமான ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. நிறைய பார்க்கலாம், அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு வைக்கிறாங்க. யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என் மக்களை நான் இரவு பகலாக அழைத்தேன், அவங்க கூப்பிடுற நேரத்திலே எல்லாம் என்ன விட்டு ஓடுறாங்க. யா அல்லாஹ் வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பை நோக்கி நீங்க வாங்கன்னு அவங்களை அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களோட கைகள்ல காதை வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டாங்க, கையை வச்சாங்க. வஸ்தக்ஷவ் சியாபஹும், அல்லாஹ் இடத்துல தான் எல்லாமே. அப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நூஹ் அழைத்தார். ஃபஸ்தஜப்னா, இந்த ஃபா என்று சொல்றது நஹூல அஸ்ஸபபியான்னு சொல்லுவாங்க, அதாவது இமீடியட் சொல்யூஷன். அவங்க கூப்பிட்டாங்க, நாங்க பதில் சொன்னோம். இதுல இமீடியட் உடனே இதையும் கொஞ்சம் லேசா அப்படி சொல்லிட்டு போயிடும். நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வைங்களேன்,
நம்ம ஒரு பிரச்சனையான நேரத்தில் இருக்கிறோம். நாம் இப்போ தொழுது போட்டு யா அல்லாஹ் என்ற பிரச்சனை நீக்கணுன்னே வெளியே போன உடனே நடக்கணுன்ற மாதிரி தான் அல்லாஹ்ட உதவியை நம்ம நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் தருவான். நம்மளோட தேவை நம்மளை விட தெரிஞ்சவன் நம்ம ரப்பு தானே. அவன் எப்படி தருவான், என்ன மெத்தட்ல தருவான், யாரை கொண்டு தருவான், அது அல்லாஹ்ட விஷயம். சில நேரங்களில் உலகத்தில் சில விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு கேட்டிருப்போம், ஆனால் அல்லாஹ் தரல. கேட்டோம் தரலையே. நானும் 5 வருஷமா கேட்கிறேன், 2 நாளா கேட்கிறேன், 1 மாசமா கேட்கிறேன், கிடைக்கலையே. துவா விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, கிடைக்காது. இது ஒரு முக்கியமான துவாவுடைய ஷரத்துகள்ல ஒன்று. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்தார். அன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கெடுதி பிடித்து விட்டது, எனக்கு நோய் பிடித்து விட்டது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ இரக்கக்காரன், அல்லாஹ் என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு. ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் சொல்றான் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய துன்பத்தை நாங்கள் நீக்கினோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்குள்ள அந்த துன்பத்தை, அவர் நோயை நாங்கள் நீக்கினோம். வஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹு, அவருடைய குடும்பத்தையும் அதே போன்றதையும் நாங்கள் திருப்பி கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றிலேயும் அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அல்லாஹ்விடத்துல கேட்டார். எப்படி கேட்டார்? வதன்னூன், மீனின் வயிற்று மீனை உடையவர். இது தஹப முகாதிபன், கோபப்பட்டவர் போனார். ஃபவன்ன அல்லன் நக்திர அலைஹ், நாம் அவர் மீது சக்தி வர மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார். ஃபனாதா ஃபில் துலுமாத், அவர் மீனுடைய அந்த வயிற்று இருள்களுக்குள் அல்லாஹ்வை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல். இது முக்கியமான விஷயம். நம்ம துஆ செய்ய முன்னுக்கு இதை சொல்லி துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு ஹதீஸ் வருது. பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் பதில் சொல்லி வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த அந்த கஷ்டமான சோதனையான நிலைமையிலிருந்து அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அதோட மட்டும் அல்லாஹ் நிப்பாட்டல. இது யூனுஸுக்கு மட்டுமல்ல, இவ்வாறு தான் மூமின்களை நாம் பாதுகாக்கிறோம். நீங்க கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லுவான். உண்மையாக, இஹ்லாஸாக, நம்பிக்கையோடு, அதனோட நிபந்தனைகளோடு நீங்க கேட்கணும். ஜக்கரியா நபி கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய தலையெல்லாம் அதாவது அந்த என்ன சொல்றது வெள்ளையாகி விட்டது, என்னுடைய எலும்பெல்லாம் எனக்கு பலவீனமாகிவிட்டது, ஏண்ட மனைவிக்குன்னா குழந்தை கிடைக்கிற கண்டிஷன் இல்லை, யா அல்லாஹ் நீ தருண்டா தருவான். கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்ததாக சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா கடைசியாக சொல்றான் ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யாவை நாம் அவருக்கு கொடுத்தோம். சொல்லிவிட்டு இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் நல்ல விஷயங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயதுஊனனா ரஹ்பன் வ ரஹ்பா, எங்களிடத்தில் அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் பயத்தோடும் அவர்களை எங்களை அழைத்தார்கள். வகானூ லனா காஷிஈன், அவர்கள் எங்களுக்கு உள்ளச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியால 89, 90 ஆகிய வசனங்கள்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அழைச்சாங்கன்னு இப்படி எல்லா நபிமார்களது வரலாற்றையும் சொல்லி போட்டு அல்லாஹ் இவர்கள் எல்லாம் எங்களை அழைத்தார்கள். அப்ப பிரார்த்தனை என்பது நபிமார்களுடைய குணம், நபிமார்களுடைய இபாதத். எல்லா நிலைமையிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களை எதிர்க்கிற இந்த எதிரிகளுக்கு, இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு நீ பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையினுடைய வளங்களை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ், இதனை கொண்டு அவங்க எங்களை இன்னும் கடுமையாக எதிர்க்கிறாங்க, யா அல்லாஹ் இதை அழிச்சிருன்னு கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டான், அவர்களுக்கு உதவி செய்தான். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான சில பேசிக்கான சில நிபந்தனைகளை தெரியணும். நிறைய விஷயங்கள்ல சுருக்கமாக ஒரு 5 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்தில் அல்லது இபாதத், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அந்த இபாதத்தை நாம் செய்கிற நேரத்தில் நாம் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் என்னால கேட்கலும், நான் கேட்கறத அல்லாஹ்வை தவிர யாரும் தர முடியாது. இல்ல அல்லாஹ் கிட்டையும் கேட்டு பார்ப்போம், அங்கால போய் தர்காலையும் கேட்டு பார்ப்போம். இல்ல, இஹ்லாஸ்ன்றது அதான், நீங்க அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் கேட்கணும். நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம். அதாவது இந்த ஃபார்மட்ல இய்யாக நஅபுது இதை மாத்தி சொல்லலாம், நஅபுது இய்யாக்கன்னு சொல்லணும்.
விளங்குதா? இந்த ஃபிஅல் அதாவது வினை சொல்ல முன்னால கொண்டு வந்து நஅபுது இய்யாக, யா அல்லாஹ் ஒன்ன வணங்குறோம்னு அர்த்தம். ஒன்ன தாண்டல்ல, அதாவது ஒன்ன தவிர யாரையும் வணங்க மாட்டோம். இய்யாக நஅபுது, ஒன்னையே தான் நாங்க வணங்குறோம்னு அர்த்தம். அப்ப அந்த இஹ்லாஸ் இருக்கணும். யா அல்லாஹ் ஒன்னட்ட தான் நான் கேட்கிறேன், ஒன்ன தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும் இல்லையா? மையன் சுருக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களில் யாருக்கு உதவி செய்து விட்டானோ ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க முடியாது. யார் அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ ஃபமன் தல்லதி யுன்ஜீக்கும் மின் பஅதி, அல்லாஹ்வை விட உங்களை காப்பாத்துறது யார் இருக்க போறான்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இல்ல, ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிக்கிறான், கம்ப அடிச்சா கடல் புலம் சொன்னா இல்ல, இன்ன மய்ய ரப்பினா, என்ற ரப் இருக்கிறான். இஹ்லாஸ், அல்லாஹ்ட்ட தான் அந்த இஹ்லாஸ் இருக்கணும். ரெண்டாவது, நாங்க வரம்பு மீறி துஆ கேட்கப்படாது. வரம்பு மீறுதல்னா என்ன? ஒரு பாவத்துக்காகவோ அல்லது வரம்பு மீறுதலுக்காகவோ நம்ம துஆ கேட்கிறது. யா அல்லாஹ் நான் ஒரு பறவையாகி பறக்கணும்னு கேட்கிறோம் அல்லாஹ் இடத்துல, துஆன். அல்லது ஒரு திருமணம் முடிக்காத ஒரு பெண், யா அல்லாஹ் எனக்கு இப்படியே ஒரு குழந்தையை தான் கேட்கிறேன், வரம்பு மீறுதல். அப்ப வரம்பு மீறக்கூடாது, துஆல வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹ்விடத்துல பணிவோடு நீங்கள் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் நீ தரலடா, எனக்கு யாரு ரப்பே தருவா? யா அல்லாஹ் நீ இறக்கக்காரன். யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலமும் திருமணம் முடிச்ச ஒரு குழந்தை இல்லையா அல்லாஹ், ஒன்னை தவிர நான் யாருக்கிட்ட போய் கேட்டா எனக்கு கிடைக்கும்? யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ற பொருளாதாரம் எனக்கு நெருக்கடியாக்கி. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒன்னை தவிர யாருக்கிட்ட? யா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல பணிவோடு கேளுங்க. என்னமோ நீங்க உங்களுக்கு அவன் அடிமை மாதிரி, யா அல்லாஹ் நீ தான் தரணும் அப்படி இல்லை, பணிவோடு கேளுங்க. குஃபியா, ரகசியமா கேளுங்க. சத்தம் போட்டு யா அல்லாஹ் நீ தரணும் இல்லை, சத்தமில்லாத ரகசியமாகவும் பணிவோடும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுகிறவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே வரம்பு மீறாத வகையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படலண்டா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க விஷயத்துக்குள்ள போகணும். ரெண்டாவது, அடுத்தது என்னடா, நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் உறுதியாக கிடைக்கணும் என்று கேட்கணும். அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு யாரும் தரமாட்டாங்க. யா அல்லாஹ் நான் இவ்வளவு கடனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நோய் இருக்குது, உன்னை தவிர என்ற நோயை யார் குணப்படுத்துவான்? நீ தான் யா அல்லாஹ் எனக்கு தரணும். நீ விரும்பினா எனக்கு தா யா அல்லாஹ், நீ விரும்பினா எனக்கு சொர்க்கத்தை தா யா அல்லாஹ், நீ விரும்பினா என் பாவத்தை மன்னி யா அல்லாஹ். அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் நீ தான் தரணும் யா அல்லாஹ் என்று நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்க உறுதியாக கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வருது, இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை உறுதியோடு கேளுங்கள். அல்லாஹ் நீ தரணும்னு கேளுங்க. வலா யகூலன் அல்லாஹும்ம இன் ஷிஅத ஃபஅதினி, யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு தா, ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, அவனை யாரும் நிர்பந்திக்க இயலாது. நீங்க கேட்கும் போது உறுதியாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அல்லாஹ் நீ நாடினால் என்ன மன்னி அப்படின்னு கேட்காதீங்க, யா அல்லாஹ் நீ தான் என்ன மன்னிக்கணும் என்று உரிமையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அடுத்த விஷயம் என்னண்டா, முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்க முதல்ல நாம் நம்மட ஹலாலாக நம்மட சாப்பாடு இருக்குதான்னு பாருங்க. நம்மட உடை நம்ம உடுத்துற உடை ஹலாலா சம்பாதிச்சு வாங்குறோமான்னு கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படி? ஒரு ஆள் அதாவது நீண்ட பயணத்தில் போறார், அவருடைய தலையெல்லாம் புழுதியாக இருக்கிறது, அவருடைய தலையெல்லாம் பரட்ட, அவருடைய ஆடைகள் எல்லாம் புழுதி படிஞ்சு போயிருக்குது. தன்னுடைய 2 கையை நீட்டி கேட்கிறார், யா ரப் யா ரப், என்னுடைய ரப்பே எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், என்ற கஷ்டமான நிலைமையிலிருந்து என்னை காப்பாத்திய அல்லாஹ். வ மத்அமுஹு ஹராமுன், அவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. வ மஷ்ரபுஹு ஹராமுன், அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. வ மல்பசுஹு ஹராமுன், அவருடைய உடை ஹராமாக இருக்கிறது. அவர் ஹராத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எப்படி உனக்கு பதில் சொல்லுவான்? இல்ல, நான் சுலுசுல்லையில் இரவில் 3வது பகுதியில் எழும்பி கேட்டேன், எனக்கு கிடைக்கலையேண்டா. நீ வட்டிய உடலையே, ஹராமான சம்பாத்தியத்தை உடலையே, பாவமான முறையில் சம்பாதிக்கத்தை உடலையே, அடுத்தவன் சொத்துக்களை ஏமாத்துறது அபகரிக்கிறது நீ உடலையே, எப்படி அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான்? அப்ப துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் நீங்க உங்களோட வருமானத்தை ஹலாலாக்குங்க, உங்களுடைய சாப்பாடு ஹலாலாக உங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுடைய ஆடைகள் ஹலாலான வழிகளில் வரட்டும். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ்ல, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, ஐயுஹன் நாஸ்,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் சிறந்தவன், லா யக்பலு இல்லா தய்யிப், அல்லாஹ் சிறந்தவைகளை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலின், அதாவது தூதர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், நல்லவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் வழங்கக்கூடிய நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ற இந்த வசனத்தை சொல்லி போட்டுதான் நான் அந்த சொன்ன செய்தியை சொல்றாங்க. அவனுடைய ஆடை ஹராமாயிருக்குது, சாப்பாடு ஹராமாயிருக்குது, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆகவே அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய முதல்ல நாம் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறதா என்று நாம பார்த்துக்கொள்ளும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சம்பாத்தியம் ஹலாலில் இந்த மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் இல்லைண்டா நீங்க எந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை அழைத்தாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. இவ்வளவு காலம் நான் அல்லாஹ் இடத்துல கேட்டனே, கிடைக்கலையா, எப்படி கிடைக்கும்? கிடைக்கிற விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்கு தான் இந்த விஷயங்களை சொன்னேன். அப்ப முக்கியமாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த துஆக்கள்ல முக்கியமாக தொழுகை ஒரு துஆ தான், ஒரு இபாதத். அந்த தொழுகை துஆன்றது மட்டும் இல்ல, நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கேயும் கோரிக்கை தான் வைக்கிறோம். நீங்க பாருங்க, தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். இந்த சூரா ஃபாத்திஹால நம்ம என்ன அங்க சப்ஜெக்ட் என்ன? சூரா ஃபாத்திஹா ஓதுற நோக்கம் என்ன? அதுல ஆரம்பத்தில் நாங்கள் அல்லாஹ் புகழ்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோமா இல்லையா? எல்லா விதமான புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம் என்று சொல்றோம். மாலிகி யௌமித்தீன், அவன் அதாவது யௌமுத்தீன் கூலி கொடுக்கிற நாளில் அவன்தான் அரசனாக இருப்பான் என்று அல்லாஹ்வை நாங்க என்ன செய்றோம்? புகழுகிறோம், அல்லாஹ்வை போற்றுறோம், துதிக்கிறோம், அவனை கண்ணியப்படுத்துறோம். கண்ணியப்படுத்திட்டு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கை? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம். என்ன உதவி? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டீர். யா அல்லாஹ் நேரான வழினா என்ன? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரான வழிண்டா யாருக்கு நீ நிஅமத்து செய்தாயோ அவர்கள் போன வழி. யாருக்கு? மூமின்கள், நபிமார்கள், என்னது நபிமார்கள் சென்ற பாதை, சுஹதாக்கள் சென்ற பாதை, நல்லவர்கள் சென்ற பாதை. யா அல்லாஹ் அந்த பாதையில வழியை காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலப்பாலின், யா அல்லாஹ் எவர்கள் மீது உனது கோபம் இறங்கியதோ, எவர்கள் வழிதவறி போனார்களோ அவர்களது பாதை அல்ல. இந்த சூரா ஓதுற நேரத்தில் ஹதீஸ்ல வருது, சஹீ முஸ்லிம்ல நீங்க தமிழ் இலக்கத்தில் எடுத்து பாருங்க, 655வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான், கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில தொழுகையில் ஓதப்படுகின்ற அந்த பிரார்த்தனையை இரண்டாக நான் பிரித்திருக்கிறேன். எனக்கும் என்னுடைய அடியான், ஒன்று அடியான் என்னை துதிக்கிற பகுதி, இரண்டாவது அடியானுக்கு நான் செய்கிற பகுதி, இபாதத்தோட சம்பந்தப்பட்ட இரண்டாவது பகுதி. தெளிவா சொல்றாங்க. முதலாவது என்ன? ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் பதில் சொல்றான், அல்லாஹ் ஆன்சர் சொல்றான். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொன்னால் அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதிபாடி விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். அவன் மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். அந்த அடியான், இதெல்லாம் அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றது, அந்த அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிற போது ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயமாகும். வலி அப்தி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைத்து விட்டது. ஆன்சர் உடனே, இமீடியட் ஆன்சர். என்னுடைய நீங்கள் உண்மையாக அந்த தொழுகைக்கு போய் இஹ்லாஸான முறையில் அந்த தொழுகையை தொழுது
அல்லாஹ்வுக்காக மட்டும் நீங்கள் அந்த வணக்கத்தை செய்து நீங்க கேட்ட விஷயத்தில் உண்மையாளர்களாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இருந்தா அந்த இடத்துல அந்த தொழுகையில அல்லாஹ் உங்களுக்கு ஆன்சர் சொல்றான். என்னத்தானே நீங்க வணங்குறீங்க, என்னிடத்துல தானே நீங்க உதவி கேட்கறீங்க, உங்களுக்கு நீங்க கேட்கறது கிடைக்கும். அதான் தொழுகையில நம்ம பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுற முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தொழுகை. அதிலும் சூரா அல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம சொல்றோமே, யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு, அந்த நேரு வழி தவறிய அல்லது உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களது பாதை அல்ல என்று சொல்லும் போதும் ஹாதா லி அப்தி வலி அப்தி மாசால், இது என்னுடைய அடியானுக்குரியது, எனக்கும் உள்ளது, என் அடியான் என்ன கேட்டானோ அவனுக்கு அது கிடைக்கும். எனவே நாங்க தொழுகையில நாங்க அல்லாஹ்வோட முனாஜாத் பண்றோம். நாங்க தொழும்போது அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி அந்த தொழுகையை நிதானமா தொழணும். ஏன்னா நம்ம அல்லாஹ்ட பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணுவான்றது அல்லங்க சப்ஜெக்ட். தொழுகையில் அந்த இத்மினான், அந்த 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 நிதானம் நம்மகிட்ட இருக்கணும். பட்ட பட்ட பட்டன்னு சில ஆட்கள் தொழுவாங்க. நாளைய மறுமையில சில ஆட்களோட தொழுகையை சுருட்டி அவங்களோட முகத்தில் வீசப்படும். அந்த தொழுகையில் எந்த பிரயோசனம் இருக்காது. சில பேர் தொழுகையில பொடுபோக்குத்தனமா இருக்கிறாங்க. நாங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினா நாங்கள் விளங்கி கொள்ளணும், நாம் அல்லாஹ்வோடு பேசுறோம், அல்லாஹ் நமக்கு ஆன்சர் சொல்றான், நம்ம கேட்கிறது அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எனவே தொழுகையில முக்கியமாக முதலாவது விஷயம் இது. நாங்க கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான், அந்த வேண்டுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பது முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் சுஜூது. சுஜூதுன்றதை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் தான் இந்த செயல்களில் சுஜூது. ஷைத்தான் மனிதர்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம், எனக்கு சொன்ன விஷயத்தை நான் செய்யாம இந்த மனிதன் செய்கிறான் என்று ஷைத்தான் மனிதர்களில் பொறாமப்படுற ஒரு விஷயம், இதுதான் ஆத்திரப்படுற விஷயம். அல்லாஹு தஆலா மனிதனை படைச்சு சொன்னான், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. எல்லோரும் சுஜூது செய்தார்கள். ஆனா இந்த ஷைத்தானுக்கு அது முடியாம போச்சு. அவன் என்ன சொன்னான், நான் சுஜூது செய்ய மாட்டேன். எதுக்கப்பா சுஜூது செய்ய மாட்டா, உன்னை நான் தானே படைச்சேன், ஏன் நீ சுஜூது செய்யக்கூடாது? அவன் என்ன சொன்னான், அன கைரும் மின்ஹுன்னா, நான் அவரை விட பெட்டரான ஆள். ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பால படைச்சிக்கிறா, அவரை மண்ணால படைச்சிக்கிறா. மெட்டீரியல் எப்படி, நான் தானே பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா. அடே படைச்ச ரப்பு சொல்றான். அப்ப சுஜூத ஷைத்தான் மறுத்தான். அந்த சுஜூத அல்லாஹ் மனிதர்களுக்கு நெருக்கமான ஒரு இடமாக வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 482வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் தனது ரப்புக்கு மிக அக்ரபுண்டா, கரீபுன்றது கிட்ட, அக்ரபுண்டா மிக நெருக்கம்னு அர்த்தம். விளங்குதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்மு தஃதீல்னு சொல்லுவாங்க அரபுல. இது அல்லாஹ் கபீர்ண்டா அவன் பெரியவன் அர்த்தம், அக்பர்ண்டா ரொம்ப பெரியவன் அர்த்தம், ஃபதீல்ண்டா சிறந்தவன் அர்த்தம், அஃதல்ண்டா ரொம்ப சிறந்தவன் அர்த்தம். அரபுல இது ஒரு ஃபார்மட், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அக்ரபு, அல்லாஹ் அடியார்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறான். இப்ப இந்த மாதிரியான செய்திகளை நாங்க பார்க்கும்போது அப்ப அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு, அல்லாஹ் அரசியல் இருக்கிறான். அந்த நெருக்கம் என்பது அடியார்களோடு அல்லாஹு தஆலா அவ்வளவு க்ளோஸா இருக்கிறான்றதை புரிஞ்சு கொள்ளும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் என்ன, வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூதில் இருக்கிற நேரத்தில். எனவே ஃபஅக்ஸிரு துஆ, அதுல நீங்க என்ன செய்யுங்க, துஆவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். சுஜூதில் இருக்கும்போது அது ஃபர்து தொழுகையாக இருக்கலாம், அல்லது நீங்க தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம். நீங்க அல்லாஹ்விடத்தில் உங்களோட தேவைகளை கேட்கலாம். இதுல ஒரு கருத்து முரண்பாடு ஒன்றும் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. என்னண்டா, நமக்கு இப்ப நாம அல்லாஹ் இடத்துல சுஜூதில் இருக்கிறோம், நீண்ட நேரம் நம்ம தனியை தொழுகிறோம், இரவு தொழுகிறோம், ரொம்ப நேரம் சுஜூதில் துஆ செய்யலாம் தானே. இப்ப நமக்கு தெரியும் தமிழ் தான், அரபுல நமக்கு பாடமாக்குனா சொல்ல தெரியும். எனக்கு இன்னைக்குள்ள தேவை, இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது, ஒரு கடனா இருக்குது, இல்லாட்டி ஒரு நோயா இருக்குது, இதை எனக்கு அரபுல கேட்க முடியல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடத்துல கேட்கலாமா இல்லையா? இதுல பல கருத்துக்கள் இருந்தாலும் வல்லாஹு ஆலம், ஒரு அடியாண்ட தேவையை கேட்க சொல்லி அல்லாஹ் தான் சொல்றான். எனவே கேட்கலாம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். இது ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இன்னும் ஒரு செய்தி வருகிறது. எப்படின்னு சொன்னா, அய்யுஹன் நாஸ் இன்னஹு லை யப்க மினல் முபஷ்ஷிராத்தி, அதாவது இந்த செய்தியை சொல்லி போட்டு சொன்னாங்க, வ அம்ம சுஜூத் ஃபஜ்தஹிது ஃபி துஆ, சுஜூதை பொறுத்தவரையும் நீங்கள் துஆவிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். அந்த நேரம் என்பது ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும், உங்களுக்கு பதில் சொல்வதற்கு மிகவும் அருகதையான ஒரு நேரம் தான் அது.
நீங்க சுஜூதில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடத்துல நின்று கேட்கிறீங்களா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு மிகவும் அருகதையான ஒரு இடமாக சுஜூத் இருக்கிறது. எனவே சுஜூது செய்கிற நேரத்தில் ஜமாத்தோட தொழும்போது நமக்கு சந்தர்ப்பம் குறைவாக தான் கிடைக்கும். நம்ம தனியாக தொழுகிற நேரங்களில் நாங்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்தில் நம்மளோட கோரிக்கைகளை வைக்கலாம், நம்மளோட தேவையை வைக்கலாம், நம்மளோட பாவத்தில் இந்த மன்னிப்பு கேட்கலாம், நம்மளோட ரிஸ்க்கு கேட்கலாம். நமக்கு என்ன தேவைப்படுதோ அது அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளோம். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இன்ன ஃபில் லைலி லஸாஅத்தன், இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা. அந்த நேரத்தில் ஒரு அடியான் இந்த உலக விஷயங்களோ அல்லது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதை அவன் கேட்டாலும் இல்லா அதாஹு இயாஹு, அதை அல்லாஹ் கொடுத்தே தவிர இல்லை, அல்லாஹ் கொடுத்து தான் ஆகுவான். ذَلِكَ كُلَّ لَيْلَةٍ, இது ஒவ்வொரு இரவிலும் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 757வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி. எல்லா இரவிலையும் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான். நம்ம நினைக்கலாம் வருஷத்துல வரக்கூடிய ஒரு லைலத்துல் கத்ர் அல்லது அந்த கியாமுல் லைல் அந்த இல்லை, டெய்லி அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அப்போ நாங்க இதுல ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், அல்லாஹ் எப்ப கேட்டாலும் தருவான். நீங்க இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் இடத்துல கேட்டா தருவான். அவன் சொல்றான் தானே, இன்ன நேரத்தில் கேட்டா கண்டிப்பா கிடைக்கிற நேரம், அந்த நேரத்தில் நம்ம கேட்டா நமக்கு என்ன குறைய போகுது? நாம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையின் ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், அல்லது வாழ்க்கையில நம்ம பாவங்களோடு வாழ்றோம், பாவத்திலிருந்து மீளோடு ஆசைப்படுறோம், அல்லது உலகத்துல கஷ்டங்களோடு வாழ்றோம். நம்ம அந்த நேரத்தை சாய்ஸ் பண்ணி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அந்த நேரம் எது? அல்லாஹ் தஆலா இந்த சஹருடைய நேரம் சம்பந்தமாக நாங்க படிச்சுக்கிறோம். கடந்த வகுப்புல நான் இதை சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன். முத்தகீன்கள் சூரா அத்-தாரியாத்ல வருகிறது 15வது வசனத்திலிருந்து பாருங்க. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கத்தில் உள்ள ஆறுகளிலும் இருப்பார்கள். ஆகிதீன மா ஆத்தாஹும் ரப்புஹும், அவர்களது ரப்பு அவர்களுக்கு வழங்கக்கூடியவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக. இன்னஹும் கானூ கபில ذلك முஹ்சினீன், உலகத்தில் வாழ்ந்த போது அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பிரைஸ் கொடுக்குறான். என்னவெல்லாம் செஞ்சாங்க? கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர அவர்கள் தூங்க மாட்டார்கள். அந்த நேரம் பொருத்தமான ஒரு நேரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன், பொறுமையாளர்கள், உண்மை சொன்னவர்கள், வல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்ந்தவர்கள், வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தவர்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தவர்கள். இரவினுடைய 3வது பகுதி. அந்த நேரத்தில் எழும்பி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த கடந்த காலத்தில் நான் செஞ்ச தவறுகள்லேருந்து என்னை காப்பாத்தி, யா அல்லாஹ் என்னால மீள முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறேன், அல்லாஹ் என்ன மீட்டீர் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இஸ்திக்பார் செய்கிறோம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில 1145வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா இறங்குகிறான், இல ஸமாஇ துன்யா, இந்த உலகத்தினுடைய வானத்துக்கு இறங்குகிறான். ஹீன யப்கா சுலுசுல் லைல், இரவினுடைய 3வது பகுதி இருக்கின்ற நேரத்தில், இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹ் இறங்குகிறான். மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், யார் என்னிடத்திலே பிரார்த்திக்கின்றவர்கள், துஆ செய்கிறவர்கள், அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். மையஸ்அலுனி ஃபஊதிய, யார் என்னிடத்தில் கேட்கிறவங்க அவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வமையஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடத்தில் இஸ்திக்பார் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அவரை நான் மன்னிக்கிறேன். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்மையாக நம்ம இருந்தால், இஹ்லாஸாக இருந்தால், அல்லாஹ்வை உண்மையாக நம்ம முழுசா நம்பினால், நம்முடைய ஹலால், நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பா நம்ம கேட்கறதை தருவான். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நானும் நீங்களும் எத்தனை பேர் சகோதரர் அந்த நேரத்தை பயன்படுத்துறோம்? ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ப்பு இருக்குது. ரமலான்ல மட்டும் சொல்லல, துல்ஹிஜ்ஜால மட்டும் சொல்லல, அரஃபாவுடைய நாள் மட்டும் சொல்லல, ஜும்மாவுடைய நாள் மட்டும் சொல்ல, ஒவ்வொரு இரவும். இப்ப சிலவங்களுக்கு யோசனை வரும், அல்லாஹ் அரசியல் இருக்கிறானா இல்லாட்டி மூலாவானத்தில் இருக்கிறானா, இது சாத்தியமா, அல்லாஹ் இறங்குவானா? என்னமோ நம்மள மாதிரியே அல்லாஹ்வை நினைக்கிறது. நாமளும் அல்லாஹ் ஒன்றான்ற லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு ஒரு உதாரணம் சொல்லி அவன் இறங்கினா அங்க காலியாகுமே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொன்னா செய்வான், அவ்வளவுதான். நமக்கு இந்த யோசனை வரவே படாது. என்னது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லரபலனா மஸலன் வனசிய ஹல்கான்,
அவன் எங்க அவனை மறந்துட்டு நமக்கு உதாரணம் சொல்றான். அவன் எப்படி? அது அவன் செயல், அவன் கண்ணியத்துக்கு ஏற்றவர் அவன் இறங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றாங்க. இது புகாரில 1145வது இலக்கத்தில் இந்த செய்தி பார்க்கலாம். இதே மாதிரி ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்குது. நான்காவது விஷயம் ஜும்மாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹீஹ் புகாரில 935வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எப்படி சொன்னாங்க? யௌமுல் ஜும்மா ஃபீஹி சாஅத்துன், அதிலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் யுஸல்லி, அதாவது எந்த ஒரு அடியான் தொழக்கூடிய நின்று தொழக்கூடிய அன்றைய நாள்ல நின்று தொழக்கூடிய அடியான் அந்த நேரத்தை அடைந்து யஸ்அலுல்லாஹ தஆலா ஷைஅன், எதையாவது அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இல்லா அதாஹு இய்யாஹு, அதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். ஜும்மாவுடைய நாள் எந்த நேரம் என்று குறிப்பிட்டு வரல என்றாலும் பலவிதமான கருத்துக்கள் இதில் இமாம்கள் சொல்றாங்க. சுமார் 40க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டாலும் 2 விஷயங்கள் ஓரளவுக்கு அல்லாஹு அலம் நமக்கு புரியக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அபு புரைதா இப்னு அபு மூசல் அஷ்அரி சொல்றாங்க, நான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டேன், அஸ்ஸமிஅத் அபாக யுஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅனி ஸாஅத்தில் ஜும்ஆ, இந்த ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரம் இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இதை பற்றி உங்களோட தந்தை உமர் ஏதாவது சொல்ல கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப குல்து நஅம் சமிஅத்துஹு யகூல் சமிஅத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஹிய மா பைன அன் யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்த ஸலா, இமாம் மிம்பர்ல ஏறி அமர்ந்ததில் இருந்து தொழுகை நிறைவேற்றப்படும் அந்த நேரத்துக்கு இடைப்பட்ட நேரம் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க. அந்த நேரமாகவும் அல்லாஹு அலம் இருக்கலாம். இன்னொரு நேரம் சொன்னாங்க, அபூதாவுதில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதாவது ஜும்மாவுடைய தினத்தை பத்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யௌமுல், அதாவது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் யஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஷைஅன் இல்லா அத்தாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் வழங்கிய தவிர இல்லை. ஃபல்தமிஸூஹா ஆகிர சாஅத்தின் பஅதல் அஸ்ர், ஜும்மாவுடைய நாள்ல அசர் தொழுது முடிந்த அந்த கடைசி நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடையில உள்ள நேரம், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த நேரத்தை தேடுங்கள். அதனால சலஃபுல் என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஜும்மாவுடைய நாள் அசர் தொழுதுட்டு அந்த மகரிபு நேரம் வரைக்கும் துஆவுக்காகவே இருப்பாங்க. நிறைய சலஃபுகள் அதை அமல் செய்வாங்க. இன்றைக்கு நாங்கள் அமீரகத்திலையும் நம்மளோட பழகின நிறைய பேர் சொல்லுவாங்க, துஆவுடைய நேரம் நாங்கள் போகணும், கிளாஸுக்கு போகிற நேரத்தில் அந்த டைமை மிஸ் பண்ண மாட்டாங்க. எனவே ஜும்மாவுடைய நாளில் நாம காலையில் அதிகாலையில் இருந்தே அதுக்கான முயற்சி செய்யும். யா அல்லாஹ் இந்த நேரத்தை யா அல்லாஹ் எனக்கு நீ தௌஃபீக் செய்ய, அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ. அல்லாஹ் இடத்துல நமக்கு என்ன தேவை? மறுமைக்கான விஷயம். ஃபித் துன்யா வல் ஆখিরা, என்ன ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. சிலவங்க சொன்னா உலகத்தை கேட்கப்படாது, அது அல்லாஹ் இடத்துல மறுமையை மட்டும் தான் கேட்கணும். யார் சொன்ன உலகத்தை கேட்கப்படாது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ தார ஆட்சி இதுக்கு முதல்ல யாருக்கும் கொடுத்திக்கவும் கூடாது, இதுக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. உலகத்தை தானே கேட்டாங்க, கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் எப்படி டிராவல் பண்ணினாங்க, காத்துல பிரயாணம் செய்தார்களா இல்லையா? அவங்களோட மாளிகைக்கு அந்த ராணி போற நேரத்தில் காலில் உள்ள அந்த இதை தூக்குறாங்க, தண்ணி கிடக்குன்னு, தண்ணி இல்லது டைல்ஸ். உலகத்தில் எங்களுக்கு உலகமே போடாது, நாங்கள் உலகத்துக்கு பின்னால தான் போகப்படாது. லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களோட பொருளாதாரமும் குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைக்கிறதை விட்டும் திருப்பப்படாது. எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்காரனா இல்லையா? உஸ்மான் இப்னு அஃபான் பெரிய பணக்காரனா ரலியல்லாஹு அன்ஹு. நபிமார்கள் பணக்காரங்க. அதுக்காக பணம் இருந்தா தான் நான் பெரிய ஆள், பணம் இல்லாதவனெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடை, இன்னைக்கு தின்ன நாளைக்கு இல்லை, 3 மாசம் அடுப்பெரிய இல்லை, திங்க சாப்பாடு இல்லை, நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்ன யார சொல்லலாம்? அல்ஜூ. எனவே அல்லா இடத்துல உலகத்தை கேட்கலாம். யா அல்லாஹ் உலகத்தில் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தா, எனக்கு நல்ல வீட்டை தா, நல்ல வாகனத்தை தா, நல்ல மனைவியை தா, நிறைய குழந்தைகளை தா, நிறைய சொத்துக்களை தா. கேட்கறதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம எதை வேண்டாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், வரம்பு மீறாம இருக்கணும். அவ்வளவுதான் முக்கியமானது. அதே மாதிரி முக்கியமாக 5வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பாங்கு சொல்லப்படுகின்ற நேரத்தில் துஆ கேட்கும் போது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி யுத்த சந்தர்ப்பங்கள்ல, அதாவது போராளிகள் போராடி கொண்டிருக்கிற நேரத்திலும் அல்லாஹ் தஆலா நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்றான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதாவது சுனன் அபூதாவுதில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் மழை பொழியும் போதுன்ற ஒரு வார்த்தை மட்டும் வருது. அந்த வார்த்தையை தவிர ஏனைய பகுதிகள் சஹீஹானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க.
சுனன் அபூதாவுதுல 2540வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். சிந்தானி லா துரத்தான், இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் அது மறுக்கப்படாது, அல்லது அது மிக குறைவாகவே அது மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். முதலாவது இந்த நிதா. நிதான்றது என்ன? நிதான அழைப்பு, பாங்கு சொல்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ. அதே மாதிரி இந்தல் பஸ் ஹீன யுல்ஹிமு பஅதுஹும் பஅதா, யுத்த நேரத்தில் ரெண்டு கூட்டங்களும் மோதி கொள்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தா, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் எங்களுக்கு வெற்றியை இறக்குவாயாக. இந்த நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கேட்டாங்க சொல்லப்படுற வரலாற்று செய்தி ஒன்று. யா அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டம் இன்றுக்கு அழிக்கப்படுமாக இருந்தால் லன் துஅபத ஃபில் அர்தி அபதா, யா அல்லாஹ் இந்த பூமியில ஒன்ன வணங்குற ஒரு கூட்டம் இல்லாம போயிரு. யா அல்லாஹ் அன்ஜிஸ் மா வஅத்தனி, யா அல்லாஹ் நீ அளித்த வாக்குறுதி எனக்கு தந்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இந்த போர்ல வெற்றியை தா. யா அல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான்? லகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர், அல்லாஹ் பத்ர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப யுத்த டைம்லையும் அதான் சொல்லப்படுகிற நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக குறைவாகத்தான் அந்த துஆ என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அது மறுக்கப்படாது என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரி ஆறாவது ஒரு விஷயம் இருக்கிறது, பைனல் அதான் வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற துஆ. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, சுனன் அபூதாவுதுல 525வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. லா யுரத்து துஆ பைனல் அதான் வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற துஆ மறுக்கப்படாது. நாம அதுக்காக இந்த துஆ கேட்கிறேன்டாலே நாம உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கேட்க வேண்டியது. ஒரு ரெண்டு விஷயத்தை அல்லா இடத்துல கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் புகழ்ந்த நபி மீது ஸலவாத் சொல்லு. யா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில பரக்கத் செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னோட நெருங்குற ஒரு வாய்ப்பை தா. யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திரு. யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் அந்த செக்கல்ல ஒரு 2-3 நிமிஷம் கேட்க முடியுமான விஷயங்களை நாங்க கேட்டுக்கொள்ளலாம். இன்ன துஆ லா யுரத்து பைனல் அதான் வல் இகாமா, இது சுனன் அபூதாவுதுல பதிவாக இருக்கிறது. ஷுவைபுல் அர்னவுத் அவங்க இதை சஹீஹ் என்று சொல்லிக்கிறாங்க. ஏழாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் இல்லாத இடத்துல ஒரு முஸ்லிம் ஊர்ல இருக்கிறார், நாம இங்க இருந்துகிட்டு நாங்க அந்த முஸ்லிமுக்காக துஆ செய்றோம். துஆ செய்கிற நேரத்தில் ஒரு வானவர் சொல்றாரு, உனக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டும் யா அல்லாஹ். இப்போ உதாரணமா அதிராம்பட்டினத்தில் உள்ள ஒரு சகோதரருக்காக தாஜுதீன் பிரதர் துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ் உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டும் அப்படின்னு. உதாரணமா ஊர்ல உள்ள ஒரு ஆளுக்கா அல்லது வேற இடத்துல உள்ள ஒரு ஆளுக்கா, நம்மளோட இல்லாம அவர் வீட்டில் இருக்கிறார், அவர் இல்லாத நேரத்தில் கேட்கிற துஆவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஏழாவது விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் மாமின் அபதின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைப், ஒரு சகோதரன் மறைவாக இருக்கிற நிலையில் அவருக்காக தன் சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்தால் இல்லா காலல் மலக் வலக்க பிமிஸ்ல், உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டும் என்று வானவர் சொல்வார் என்ற ஹதீஸ சஹீஹ் முஸ்லிமில் 2732வது இலக்கத்திலும் 2733வது இலக்கத்திலும் இதை பார்க்கிறோம். அன் சஃப்வான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சஃப்வான் சொல்றாங்க, நான் அபூ தர்தாவுக்கு கீழால ஒரு அடிமையாக இருந்துகிட்டு இருந்தேன். கால கதிம்து ஷாம், சிரியா தேசத்துக்கு நான் வந்தேன். ஃபஅதைது அபாதர் ஃபி மன்சிலிஹி, அபூதருடைய வீட்டுக்கு ஃபலம் அஜித் வஜத்து உம்ம தர்தா, நான் உம்மு தர்தா அவங்களோட மனைவி அதாவது உம்மு தர்தாவை பார்த்தேன், அவங்களோட தாயாரை பார்த்தேன். ஃபகாலத் அத்துரீதுல் ஹஜ்ஜல் ஆம், இந்த வருஷம் ஹஜ் செய்ய விரும்புறியான்னு கேட்கிறாங்க. குல்து நாம் ஃபதுல்லாஹ லனா பிகைரின், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க என்று சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. فإن النبي صلى الله عليه وسلم كان يقول دعوة المرء المسلم لأخيه بظهر الغيب مستجابة. ஒரு சகோதரன் இல்லாத இடத்துல, அதாவது மறைந்திருக்கிற நேரத்தில் அந்த சகோதரனுக்காக துஆ செய்யும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, அவருக்காக சாட்டப்பட்ட மலக்கு சொல்றார், உங்களுக்கும் அது கிடைக்கட்டும் என்று சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது முக்கியமான ஒன்று. எட்டாவது ஒரு விஷயம் இருக்குது, இது ஒரு நஃபரை அடிப்படையாக வச்ச ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டவன் நமக்கு எதிராக துஆ கேட்காம வைக்கணும், இது முக்கியமானது. அதை ஏற்றுக்கொள்வோம். நாம் அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில, அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில நாம் நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பவர்களை விரும்புறான். அதுக்காக அவங்களுக்கு லானத்து செய்யணும் இல்லை. ரசூலுல்லாஹ் தாயிஃபில இருந்து வரக்கொள்ள வானவர் சொல்றாங்க அழிச்சிடறேன். என்ன சொன்னாங்க? வேணாம், நான் விரும்பல. இந்த சமுதாயத்தில் இவங்களோட சந்ததியில இருந்து ஒரு கூட்டம் அல்லாஹ்வை வணங்கணும். அவங்க என்ன செய்யல, எதிராக ஒன்றும் கேட்கல.
ஆனா பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், யா அல்லாஹ் இவனை கேட்டு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவனை அழிச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவனை தண்டிச்சிரு. எந்த திரையும் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்ப சொல்றாங்கண்டா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்புற நேரத்தில் சொன்னாங்க, நீ ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க போறீங்க, முதலாவது நீங்க அவர்களை ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக நீங்கள் அவர்கள் அழையுங்கள். ஃபைன்ஹும் அதாஉ லிதாலிக, அவர்கள் இதுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நீங்க தொழுகை 5 நேர தொழுகை நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க, அதுக்கு புறவு சொல்லுங்க. அதுக்கு வழிபட்டாங்கன்னு சொன்னால் இந்த சதக்காவை ஜகாத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம், அவங்களோட பணக்காரர்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு அது திருப்பி கொடுக்கப்படும். அதற்கும் அவர்கள் வழிபட்டு விட்டால் ஜகாத் எடுக்க போற நேரத்தில் அவங்க வச்சிருக்கிற பெருமதியான அவங்கள்கிட்ட ஒன்று வச்சிப்பாங்க, அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியானவைகளை நீ போய் எடுத்துறாது. அவங்ககிட்ட கண்ணியமான ஒன்று இருக்கும், அவங்களா தண்டை எடுக்கலாம், நீயா போய் எடுத்துக்கொள்ளாத என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வத்தகி தஅவத்தல் மதுலூம், நான் அநியாயம் அழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அல்லாஹ்வுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையிலே தடை கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கும் நாம் அநியாயம் பண்ணிடப்படாது, யாருக்கும் நாங்கள் துரோகம் பண்ணிடப்படாது, யாருக்கும் நாங்கள் ஏமாத்திடப்படாது. பாதிக்கப்பட்டவன துஆ நம்ம பயப்படணும் சகோதரர்களே. எனவே ஃபத்தகுல் துல் ஃபஇன்னல் துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமா, அநியாயத்தை பயப்படுங்க, அந்த அநியாயம் கியாமத்துடைய நாளிலே இருள்களாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. வ இன் கான ஃபாஜிரன், நீங்க நினைக்க வேணாம் முஸ்லிம் கேட்டா தாண்டு கெட்டவனாக இருந்தாலும் நீங்க அவனுக்கு அநியாயம் பண்ணி அல்லாஹ்விடத்தில் கேட்டா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத்து சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய இந்த சம்பந்தமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, இதுவும் அதாவது கருத்து முரண்பாட்டுக்கு உட்பட்டது, அதாவது பல கருத்துகள் சொல்லப்படக்கூடிய விஷயம். இதுல ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. இந்த தொழுகைக்கு பிறகு ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தொழுகைக்கு பிறகுனோடனே ஃபர்லு தொழுகை முடிஞ்சு அல்லாஹ்விடத்தில் நாங்க கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. தொழுகையினுடைய கடைசி அத்தஹியாத்துடைய நேரத்தில் அத்தஹியாத்து முடிஞ்சு 4 விஷயம் நம்ம கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் நம்ம கேட்போம். ஒரு துஆ இருக்குது. இதே மாதிரி நீங்க வேண்டிய விஷயத்தை கேட்கும் போது அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. 9வது ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 9 விஷயங்கள் இல்லாம இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இது போன்ற இன்னும் ஒரு தலைப்பை பேசும்போது நாங்கள் ஏனைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். இது இல்லாம நிறைய விஷயங்கள், மழை பெய்யும் போது துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு செய்தி வருது, அது பலவீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஒரே ஹதீஸில் 3 விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ அதாவது பயணத்தில் உள்ளவர், நோன்பு துறக்கிறவர் கேட்குற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அது பலவீனமான செய்தி. இப்படி பலவீனமான செய்திகளையும் மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்பி அந்த நேரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கறது தடையில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகள் ஏராளமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஏனைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.